எங்க எல்லாரும் வெளியே தெரிஞ்சுக்கிறியா சொல்ல மாட்டேன் போயிடுறோம். நாங்க போறோம். இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும். எவ்வளவு ஜனகம் ஒய்ஃபை போட்டு வீடு வாசல் கட்டிட்டு இன்னொரு வாட்டி எங்களால் கட்ட முடியுமா? நாங்க இப்ப மட்டும் இல்ல என் பரம்பரையே திமுக. என் வீட்டுல யாரும் மத்தடிச்சு கூட ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அவங்க பட்டா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எலெக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேயா பிள்ளைங்க என் வீட்டு வாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம். யாரும் எங்களுக்கு அனுபவிக்கணுமா? அனுபவிக்கணுமா? நாங்க 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை ஒரு அதிகாரி எங்க வரல. நாங்க வந்து இங்கே இருக்கிறோம். நாங்க இப்ப நாங்க எங்கடா போனா பிள்ளைங்க இங்க படிக்கிட்டு நாங்க இங்க வேலை செய்யறோம். அதிகாரிங்க கேட்டா கூட நீங்க என்ன கேக்குறது வெளியில போங்கன்னு தள்ளுறாங்க. பொறுமைக்கு ஆக்கிரமிப்புன்றீங்க. நாங்க அப்ப இங்க போறதுல இருந்து இங்கே இருக்கிற மாதிரி ஆக்கிரமிப்பு. நாங்க இங்க 6 வயசுல நாங்க ஜெயில வெளியில போனா எங்க போறது? ஒரு கோட்டி சொல்ல ஒரு எட்டு மாடிக்கு ஒரு பங்களா கட்டுறான். அதை போட மாட்டீங்க. ஆத்துலதான் ஆத்துல கட்டுறான். இன்னொரு ஆத்துல கட்டுறான். அதுக்கு ரோடு பண்றீங்களா? ரோடா? எங்க எல்லாரும் வெளியே தெரிஞ்சுக்கிறியா சொல்ல மாட்டேன் போயிடுறோம். நாங்க போறோம். இந்த இடத்துல என்ன வரப்போகுது அது எனக்கு தெரியணும். என்ன வரப்போகுது இல்ல எங்க எல்லாம் காலி பண்ணிட்டு எவ்வளவு ஜனகம் ஒய்ஃபை போட்டு வீடு வாசல் கட்டிட்டு இன்னொரு வாட்டி எங்களால் கட்ட முடியுமா? ஒரு ஓரம் வீடு கட்ட முடியாது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கட்ட முடியாது.